இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் வங்கிகளில் 2024 பணவைப்பு வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளதாக தெரிவிப்பு. பெர்ன் கண்டோனல் காவல்துறை பெயரில் போலி மின்னஞ்சல் மோசடி, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சுவிஸ் மாகாணங்களில் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதாரங்களை கொண்ட மாகாணங்கள் சுவிஸ் வங்கி கூட்டமைப்பினால் அறிவிப்பு. வவுட் மாகாணத்தில் உள்ள செயின்ட் லெஜியர்லா சியேசாவில் தந்தை மகன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு. டிசினோ மாகாணத்தில் உள்ள போர்டோ ரோன்கோவில் பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று அதிகாரிகளால் பறிமுதல். தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். சுவிஸ் வங்கிகளில் 2024 ஆண்டில் பணவைப்பு வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. இதற்கு வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் முக்கிய காரணம் என சுவிஸ் வங்கிகள் கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. நேற்றைய தினம் சுவிஸ் வங்கிகள் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி 230 சுவிஸ் வங்கிகளில் மொத்த கையிருப்பு 10.6% உயர்ந்து 9,204 பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக உள்ளது. இதில் 4,225 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் வங்கிகள் கூட்டமைப்பு நடத்திய ஆய்வில் உலகளாவிய புவிசார் அரசியல் நிலையற்ற தன்மையே வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் சுவிஸ் வங்கிகளில் பணத்தை குவிக்க காரணம் என தெரியவந்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் அரசியல் அபாயங்கள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளன. சுவிட்சர்லாந்தின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை, சட்டத்தெளிவு மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை வெளிநாட்டவர்களை ஈர்க்கின்றன. நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த ஆண்டிலும் இந்த போக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. பெர்ன் கண்டோனல் காவல்துறையின் பெயரில் அனுப்பப்படும் போலி மின்னஞ்சல்கள் புழக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை பணம் செலுத்த கோருவதாகவும் கிரெடிட் கார்டு மோசடிக்கு வழிவகுப்பதாகவும் உள்ளன. இந்த மின்னஞ்சல்கள் ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளிலும் இருமொழியாக வருகின்றன. பெர்ன் கண்டோனல் காவல்துறையின் அறிக்கையின்படி இந்த மின்னஞ்சல்கள் ஒரு திறந்த அபராதத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி போலி பஸ் போர்டல் இணையதள இணைப்புகளை வழங்குகின்றன. இந்த இணைப்புகளில் கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிடுவோர் உடனடியாக மோசடிக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் இந்த மின்னஞ்சல்கள் எங்களிடமிருந்து வரவில்லை, இது சைபர் குற்றவாளிகளிடமிருந்து வருகின்றன என காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை திருடுவதே இதன் நோக்கம். இதனை அடுத்து வவுட் கண்டோனல் காவல்துறையும் இதேபோன்ற மோசடி மின்னஞ்சல்களை பதிவு செய்துள்ளது. காவல்துறை பொதுமக்களை எச்சரித்து இத்தகைய மின்னஞ்சல்களை புறக்கணிக்கவும், இணைப்புகளை கிளிக் செய்யாமல் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதாரங்களை கொண்ட மாகாணங்களாக ஜுக், பாசல் சிட்டி மற்றும் சூரிச் முதல் 3 இடங்களில் உள்ளன என மாகாண போட்டித்தன்மை குறியீடு ஆய்வு தெரிவிக்கிறது. 57 அளவுருக்களை அடிப்படையாகக் கொண்ட இந்த ஆய்வு ஒரு மாகாணத்தின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகளை மதிப்பிடுகிறது. கிராபுண்டன், வாலேஸ் மற்றும் ஜூரா ஆகியவை தரவரிசையில் கடைசி இடங்களில் உள்ளன. சிறந்த மாகாணத்திற்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன, மற்றவை விகிதாசார அடிப்படையில் மதிப்பிடப்படுகின்றன. ஆய்வில் ஜுக், பாசல் சிட்டி மற்றும் சூரிச் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. வவுட், ஆர்காவ், ஜெனீவா, பாசல் லாண்ட்ஷாஃப்ட், லூசெர்ன், ஸ்விஸ் மற்றும் ஷாஃப்ஹவுசன் ஆகியவை முதல் 10 இடங்களில் உள்ளன. கிராபுண்டன், வாலேஸ் மற்றும் ஜூரா ஆகியவை குறைந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளன. குறிப்பாக கிராபுண்டன் அதன் புவியியல் அமைப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட அணுகல் காரணமாக பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளில் பாதிக்கும் மேற்பட்ட மாகாணங்களில் உழைக்கும் மக்கள் தொகை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வீட்டு வசதி பற்றாக்குறை, உயரும் வாடகைகள் மற்றும் மின்சார விலைகள் செலவுச் சூழலை பாதிக்கின்றன. ஏற்றுமதி சார்ந்த மாகாணங்களான நெட்வால்டன் மற்றும் நியூசாடில் அமெரிக்காவிற்கு முறையே 44% மற்றும் 38% ஏற்றுமதி செய்வதால் உலகளாவிய வர்த்தக தடைகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் சூரிச், வவுட், ஜெனீவா, ஜுக் மற்றும் பாசல் சிட்டி ஆகியவை வலுவான மீள்தன்மையை காட்டுகின்றன. சுவிட்சர்லாந்தின் வவுட் மாகாணத்தில் உள்ள செயின்ட் லெஜியர்லா சியேசாவில் கடந்த புதன்கிழமை காலை 11:50 மணியளவில் ஒரு வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டதாக வவுட் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அவசர சேவைகள் உடனடியாக அங்கு விரைந்து துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் ஒரு ஆண் மற்றும் ஒரு இளைஞரின் உடல்களை கண்டெடுத்தனர். விசாரணையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி இறந்தவர்கள் 54 வயது பிரெஞ்சு குடிமகனும்
அவரது 14 வயது மகனுமாவர். மகன் வெளிநாட்டில் வசித்து வந்தவர். இந்தச் சம்பவம் தந்தையின் வீட்டில் நடந்தது. மேலும் 3ஆம் தரப்பினர் ஈடுபாடு இல்லை என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இறந்தவரின் துணையவர் வீட்டிற்கு திரும்பியபோது உடல்களைக் கண்டு அலறியதாக தெரிவிக்கப்படுகிறது. லேடாம்ஸ் இதழின்படி இறந்த ஆண் 2016 முதல் நெஸ்லே நிறுவனத்தில் தலைமை சமையல்காரராக பணியாற்றி புதிய தயாரிப்புகளை உருவாக்கி பயிற்சி படிப்புகளை நடத்தி வந்தார். முன்னதாக அவர் பல உயர்ரக உணவகங்களில் பணியாற்றியவர். மேலும் அவர் 2 ஆண்டுகளுக்கு முன் தனது துணையுடன் இவ்வீட்டிற்கு குடியேறியிருந்தார். அத்துடன் அவரது மகன் பள்ளி விடுமுறையின் போது மட்டும் இங்கு வந்தார். இந்நிலையில் தற்போது வவுட் காவல்துறையின் குற்றவியல் மற்றும் அறிவியல் பிரிவுகள் மருத்துவ பரிசோதனை மையத்துடன் இணைந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. டிசினோ மாகாணத்தில் போர்டோ ரோன்கோவில் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் 2 இத்தாலியர்களின் காரில் ஒரு மலைப்பாம்பை பறிமுதல் செய்தனர். இத்தாலிய சுவிஸ் எல்லையில் உள்ள பிரிசாகோ அருகே நடந்த இச்சோதனையில் இந்த பாம்பு பயணியின் காலடியில் ஒரு பெட்டியில் கண்டறியப்பட்டது. இந்த மலைப்பாம்பு அழிந்து வரும் உயிரினங்களின் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் சிட்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட இனமாகும். இதற்கு தேவையான சிட்ஸ் இறக்குமதி அனுமதியை 2 இளைஞர்களும் வழங்க முடியாததால் பாம்பு பறிமுதல் செய்யப்பட்டு கூட்டாட்சி கால்நடை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டது. சுங்க அதிகாரிகளின் தகவலின்படி இந்த இத்தாலியர்கள் முந்தைய நாள் இத்தாலியில் 1 மீட்டர் நீளமுள்ள இந்த பாம்பை வாங்கியதாக தெரிகிறது. சம்பவம் அதிகாலை 2 மணியளவில் நடந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிட்ஸ் ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு முன் கையெழுத்திடப்பட்டு காட்டு விலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கிறது. சுவிட்சர்லாந்தில் இத்தகைய பாதுகாக்கப்பட்ட இனங்களை இறக்குமதி செய்ய கடுமையான விதிமுறைகள் உள்ளன. இதை மீறுவோர் அபராதம் அல்லது சிறைத் தண்டனைக்கு உள்ளாகலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.